வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் ஆகஸ்ட் 1 முதல் 10ஆம் தேதி வரை அக்னிவீர் பணியிடங்களுக்கான இந்திய ராணுவ ஆட்சேர்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் ஆட்சேர்ப்புக்காக யாருக்கும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்று இந்திய ராணுவ ஆட்சேர்ப்பு மண்டல தலைமையகம் அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து சென்னை மண்டல ஆட்சேர்ப்பு அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்த ஆட்சேர்ப்பு முகாமில் தமிழ்நாட்டின் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய 11 மாவட்டங்களை சேர்ந்த விண்ணப்பதாரர்களுடன் புதுச்சேரி மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் பங்கேற்க உள்ளனர். மேலும் சிப்பாய் ஃபார்மா, சோல்ஜர்ஸ் நர்சிங் அசிஸ்டன்ட், ஹவில்தார் மற்றும் ரிலிஜியஸ் டீச்சர், ஜூனியர் கமிஷனண்ட் ஆபீஸ் உள்ளிட்ட பிரிவுகளுக்கான தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த தகுதியான விண்ணப்பதாரர்களும் முகாமில் பங்கேற்பார்கள். ஜூன் 1 முதல் 12ஆம் தேதி வரை நடைபெற்ற பொது நுழைவுத் தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும். தேர்ச்சி பெறுவோர் உடற்தகுதி தேர்வு, உடல் அளவீட்டு தேர்வு மற்றும் மருத்துவ பரிசோதனை அடங்கிய 2ஆம் கட்ட தேர்வுகளில் பங்கேற்க வேண்டும். அதற்கு தேவையான கல்வி சான்றிதழ்கள், இருப்பிட சான்றிதழ், ஆதார் அட்டை, புகைப்படங்கள் மற்றும் பிற ஆவணங்களை முன்கூட்டியே தயார் நிலையில் வைத்திருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்திய ராணுவ ஆட்சேர்ப்பு நடைமுறை முழுவதும் வெளிப்படையாகவும் தகுதி அடிப்படையிலும் மட்டுமே நடைபெறும். ஆட்சேர்ப்புக்காக இடைத்தரகர்கள் அல்லது தனி நபர்களிடம் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்றும், தேர்வு முடிவுகள், அனுமதி அட்டைகள் மற்றும் முகாம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் இந்திய ராணுவத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மட்டுமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் ராணுவம் வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலையில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவையொட்டி திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இந்த விழா உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நீரென்கின்ற குப்புசாமி வழிகாட்டுதலின்படி நடைபெற்றது. இதில் நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம், முத்துரத்ன அரங்கப்பள்ளி தாளாளர் கராத்தி சுந்தர்ராஜ், மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகு என்கின்ற ரகுத்தமன், தொழிலதிபர் ரஞ்சித்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். மேலும் கோவில் நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள், மகளிர், இளைஞர்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து நேர்த்தி கடன் செலுத்தினர். திருத்தேரோட்ட விழாவிற்கான உபயத்தை ராஜ் என்கின்ற சுப்ராயன், சுமதி, மணிகண்டன், ஆர்த்தி மற்றும் விஜய் பாலாஜி குடும்பத்தினர் செய்திருந்தனர். புதுச்சேரியில் கடந்த ஒரு மாதமாக 100 டிகிரிக்கும் அதிகமாக கடும் வெயிலும் அனல் காற்றும் வீசியதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க பல்வேறு குளிர்பானங்களை அருந்தியும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டும் மக்கள் தங்களை பாதுகாத்து வந்தனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் நேற்றிரவு முதல் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்யத் தொடங்கியது. முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை, லாஸ்பேட்டை, புதிய பேருந்து நிலையம், கடற்கரை சாலை உள்ளிட்ட நகர பகுதிகளில் மழை பெய்தது. அதேபோல் அரியாங்குப்பம், பூரணாங்குப்பம், தவளக்குப்பம், பாகூர், கரையாம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதிகளிலும் லேசான மழை பதிவானது. தொடர்ந்து பெய்து வரும் மழையால் வெயிலின் தாக்கம் கணிசமாக குறைந்து புதுச்சேரி முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்ததுடன் நீண்ட நாட்களாக நிலவிய வெப்பத்திலிருந்து நிம்மதி பெற்றுள்ளனர். புதுச்சேரி பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி ஏழை மாரியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் ஆடி மகோற்சவ விழாவை ஒட்டி திருத்தேர் உற்சவம் நடைபெற்றது.
கடந்த 27ஆம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கிய விழாவில் தினமும் அம்மன் பல்வேறு அலங்காரங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் உற்சவத்தை ஒட்டி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய மாரியம்மன் திருத்தேரில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவில் அமைச்சர் வி.பி. சிவக்கொழுந்து, பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், முன்னாள் அமைச்சர் லட்சுமி நாராயணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். மேலும் பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து அம்மனை வழிபட்டனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாக குழுவினர், உற்சவதாரர்கள், பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராம பஞ்சாயத்துகளில் விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் 100 நாள் வேலை திட்டம் மற்றும் நீர்நிலைகள் சீரமைப்பு பணிகளுக்கான தொடக்க விழா நடைபெற்றது. திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணன்குமார் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். அதன்படி சோரப்பட்டு பெரிய ஏரி சீரமைப்பு ரூபாய் 34.75 லட்சம் மதிப்பீட்டிலும், சோரப்பட்டு பெரிய ஏரியில் பொதுப்பணித்துறை மூலம் தூர்வாரும் பணி ரூபாய் 4.52 லட்சம் மதிப்பீட்டிலும், சன்னியாசிக்குப்பம் பகுதியில் பம்பை ஆற்றின் கரை சீரமைப்பு ரூபாய் 21.5 லட்சம் மதிப்பீட்டிலும், களித்தீத்தால் குப்பம் ஊரல் குளம் சீரமைப்பு ரூபாய் 19.64 லட்சம் மதிப்பீட்டிலும், மதக்கடிப்பட்டி ஏரியின் தென்பகுதி சீரமைப்பு ரூபாய் 39.12 லட்சம் மதிப்பீட்டிலும் உள்ளிட்ட ரூபாய் 1.19 கோடி மதிப்பிலான பணிகள் தொடங்கப்பட்டன. பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணன்குமார் பேசுகையில், இந்த ஆண்டு 100 நாள் வேலை திட்டம் 125 நாட்களாக விரிவுபடுத்தப்பட்டு தகுதியான அனைவருக்கும் வேலைவாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் தொகுதி மக்களின் குறைகளை நேரடியாக தெரிவிக்கலாம் என்றும் கூறினார். இந்த பணிகள் நிறைவடைந்தால் நீர்நிலைகளின் கொள்ளளவு அதிகரித்து மழைநீர் சேமிப்பு மேம்படுவதுடன் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விவசாயத்திற்கு தேவையான நீர் ஆதாரம் வலுப்பெறும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், உள்ளூர் பிரமுகர்கள், பொதுமக்கள் மற்றும் திட்ட பயனாளிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் வேதாந்து ஆச்சாரியா கல்வி மையங்கள் நீட் யூஜி 2026 மற்றும் பொறியியல் நுழைவுத் தேர்வுகளில் குறிப்பிடத்தக்க வெற்றியை பதிவு செய்துள்ளன. இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் புதுச்சேரி மையங்களை சேர்ந்த 16 மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர தகுதி பெற்றுள்ளனர். மேலும் 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேசிய தொழில்நுட்ப கழகங்களான கல்வி நிறுவனங்களில் இடங்களை பெற்றுள்ளனர். நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களில் 3இல் ஒருவருக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 2 மாணவர்கள் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் சேரும் வாய்ப்பையும் பெற்றுள்ளனர். மீண்டும் நீட் தேர்வை எழுதி வெற்றி பெற்ற மாணவர்களின் சாதனையும் இந்த ஆண்டின் சிறப்பம்சமாக அமைந்துள்ளது. அதில் புதுச்சேரி மையத்தை சேர்ந்த ருத்ராக்ஷ் கடந்த ஆண்டு 214 மதிப்பெண்கள் பெற்ற நிலையில் இந்த ஆண்டு 632 மதிப்பெண்கள் பெற்று 418 மதிப்பெண்கள் உயர்வு கண்டுள்ளார். இந்த சாதனைகளை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆச்சாரியா கல்வி குழுமத்தின் தாளாளர் டாக்டர் அரவிந்தன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் மாநகரங்களை தாண்டியும் தரமான கல்வியை மாணவர்களின் இல்லங்களுக்கு அருகிலேயே கொண்டு சென்று மருத்துவம் மற்றும் பொறியியல் துறைகளில் அதிக மாணவர்களை உருவாக்கும் நோக்கில் வேதாந்து ஆச்சாரியா கல்வி மையங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நிகழ்ச்சியில் டாக்டர் ஸ்ரீதர், லலித் ஸ்ரீதர், நூர் முகமது, டாக்டர் சிவகிரண், கவிதா, ஷாலினி, முகமது ஃபாரூக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ரொம்ப ஹாப்பியா இந்த வருஷத்தோட ரிசல்ட்ஸ் நம்ம கொண்டாடுறோம். நீட் அண்ட் ஐஐடி ஜேஇயோட ரிசல்ட்ஸ் வந்துருக்கு. ஆச்சாரியில் படிக்கிற பசங்க வேதாந்தோட பார்ட்னர்ஷிப்பில் லாஸ்ட் 3 இயர்ஸில் பசங்க கோச்சிங் எடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் இந்த ரிசல்ட்ஸ் வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக இருக்கு. எங்கள் பசங்க யாரெல்லாம் படித்தாங்களோ அதில் 55% பசங்க நீட் குவாலிஃபை பண்ணி டாக்டர் சீட்டுக்கு, மெடிக்கல் சீட்டுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அவங்க வாழ்த்து தெரிவிக்கிறோம். அதே மாதிரி இன்ஜினியரிங் படித்த பசங்க ஐஐடி, என்ஐடி மாதிரி காலேஜஸ் சேர்க்கறது. அதில் இந்த இன்ஜினியரிங் இதில் படித்த பசங்க 45% பசங்க அதில் தேர்வை நடந்திருக்காங்க. அவங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கு. இது ரொம்ப கொண்டாட்டமான ஒரு சந்தோஷமான விஷயம். நார்மலாக ஒரு 100 பசங்க படித்தாக்கா ஒரு 5 பசங்களுக்கு கிடைச்சாலே ஒரு பெரிய திருப்தியெல்லாம் பார்ப்பாங்க. ஒரு 100%, 55% மெடிக்கல் சீட்டும் 45% ஐஐடி கிடைக்கும்போது
அது பெரிய சந்தோஷம். அப்பா அம்மாலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பசங்களுக்கும் எங்கள் முயற்சிக்கு ஒரு ரிசல்ட்ஸ் கிடைச்சி எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்துக்கு வேதாந்தோட டைப் பண்ணி நாங்கள் பார்ட்னர்ஷிப் பண்ணி லாஸ்ட் 3 இயர்ஸ்ல ஒரு எஃபோர்ட்டாக கிடைச்ச அந்த பெனிஃபிட்டை நாங்கள் பார்க்குறோம். ஸோ இதை வாழ்த்து தெரிவிக்கிறோம். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட தட்டாஞ்சாவடி மற்றும் ஜிஎன் பாளையம்பேட் பகுதிகளில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குறைந்த மின்னழுத்த பிரச்சினையை தீர்க்க புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்காக இயக்கி வைக்கப்பட்டன. அப்பகுதி பொதுமக்களின் கோரிக்கையை தொடர்ந்து வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் மேற்கொண்ட நடவடிக்கையின் பேரில் ஜிஎன் பாளையம்பேட் பகுதியில் புதிய 200 கிலோவாட் மின்மாற்றி அமைக்கப்பட்டது. மேலும் பழுதடைந்த மின்மாற்றிக்கு பதிலாக 315 கிலோவாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றி அமைக்கும் பணி ரூபாய் 31.80 லட்சம் மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டது. இந்த மின்மாற்றிகள் மூலம் ஜிஎன் பாளையம்பேட், மாரியம்மன் கோவில் வீதி மற்றும் தட்டாஞ்சாவடி பகுதிகளில் உள்ள மின் நுகர்வோர் பயனடைவார்கள் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் தட்டாஞ்சாவடி பகுதியில் நிலவி வந்த குறைந்த மின்னழுத்த பிரச்சினையை முழுமையாக தீர்க்க ரூபாய் 20 லட்சம் செலவில் புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. இதன் மூலம் குளத்துமேடு, பூம்புகார் நகர், காந்தி நகர், கற்பக விநாயக நகர் மற்றும் தட்டாஞ்சாவடி உள்ளிட்ட பகுதிகளில் மின் விநியோகம் சீராகும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். புதிய மின்மாற்றிகளை வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் மக்கள் பயன்பாட்டிற்காக இயக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் பன்னீர்செல்வம், உதவி பொறியாளர் சந்திரசேகரன், இளநிலை பொறியாளர் ஸ்டாலின், மின்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை சங்கோதியம்மன் கோவில் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ சங்கோதியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத உற்சவ விழா தொடங்கியது. விழாவின் முதல் நாள் நிகழ்ச்சியாக கணபதி ஹோமம் நடைபெற்றது. காப்பு கட்டுதல் மற்றும் கொடியேற்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் கோவிலின் கௌரவ தலைவரும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நேரு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஊரணி பொங்கல் நிகழ்ச்சியில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பொங்கலிட்டு அம்மனை வழிபட்டனர். சிறப்பு தீபாராதனையும் நடைபெற்றது. ஆடி மாத உற்சவத்தை முன்னிட்டு ஆலய வளாகம் பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரியில் ஜேபி அறக்கட்டளை சார்பில் அண்டர் 9, அண்டர் 11, அண்டர் 13 மற்றும் அண்டர் 15 வயது பிரிவுகளில் ஆண், பெண் இரு பாலருக்குமான தடகள போட்டி நடைபெற்றன. இந்த போட்டியில் காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த 122 தடகள வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று 27 தங்கம், 17 வெள்ளி, 16 வெண்கலம் என மொத்தம் 60 பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர். மேலும் அண்டர் 9 ஆண்கள், அண்டர் 9 பெண்கள், அண்டர் 11 ஆண்கள், அண்டர் 13 பெண்கள் மற்றும் அண்டர் 15 ஆண்கள் ஆகிய 5 பிரிவுகளிலும் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி காரைக்கால் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தனர். இதனையடுத்து பதக்கம் வென்ற வீரர் வீராங்கனைகள் அவர்களது பயிற்சியாளர்கள் மற்றும் பெற்றோருடன் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் காரைக்கால் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நாஞ்சிமை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது பயிற்சியாளர்கள் மற்றும் பெற்றோர் இணைந்து காரைக்காலில் தடகள வீரர் வீராங்கனைகளின் நலனை கருத்தில் கொண்டு விளையாட்டு பள்ளி அமைக்க கோரி மனு அளித்தனர். அந்த மனுவில் காரைக்கால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளான வாஞ்சூர், விழுதியூர், அம்பகரத்தூர், நெடுங்காடு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் தினமும் பயிற்சிக்காக நீண்ட தூரம் பயணம் செய்து வருவதால் சிரமம் ஏற்படுவதாகவும், குறிப்பாக மழை காலத்தில் தேசிய அளவிலான போட்டிகளுக்கான பயிற்சியில் இடையூறு ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே புதுச்சேரி மற்றும் மாஹே பிராந்தியங்களில் உள்ளதை போன்று காரைக்கால் தடகள மைதான வளாகத்திலேயே தங்கி பயிற்சி பெற்று கல்வி கற்கும் வசதியுடன் கூடிய விளையாட்டு பள்ளி அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினர். கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் நாஞ்சிம் வீரர் வீராங்கனைகளின் நலன் கருதி அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார்.
புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் ஜோதி ஐ கேர் இணைந்து நடத்திய இலவச கண் பரிசோதனை முகாமில் மருத்துவர்களால் கண்ணாடி அணிய பரிந்துரைக்கப்பட்ட பயனாளிகளுக்கு இலவச கண் கண்ணாடி வழங்கும் நிகழ்ச்சி புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு இலவச கண் கண்ணாடிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், மாநில செயலாளர்கள் ரவி ராஜாராம், அனிதா, தொகுதி தலைவர் கோகுலக்கண்ணன், ரெயின்போ நகர் வார்டு தலைவர் NR சுரேஷ், வெங்கடா நகர் வார்டு தலைவர் சரவணன், கட்சி நிர்வாகிகள், ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நம்ம சொல்லல செயல் நோக்கத்தில் நம்ம ஒரு விஷயங்களும் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு முதல் படியாக இந்த ஐ கேம்ப் நடத்தணும்னு சொல்லி மக்களுக்காக தொடங்கினது. அதில் ஜோதி ஐ கேரும் சேர்ந்து ரோட்டரியும் சேர்ந்து நம்மளுக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு இந்த ஸ்பெக்ஸ் ஸ்பான்சர் பண்ணாங்க. அது கூட நம்ம டீம் கூட இருந்து இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண நம்ம டீம், ஷாஜா மேடம் டீமு, திவாகர், அது போக இந்த CSR நடத்தின இந்த ஈவெண்ட் எல்லாம் பார்த்துக்கிறவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்ம நோக்கமே ஒரு விஷயமா நம்ம எடுத்து இப்போ வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த 100 நாளுக்குள்ளே நம்ம செஞ்ச விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக தூர் வார ஆரம்பிச்சிருக்கோம். எங்கெல்லாம் குப்பைகள் சாக்கடை பிரச்சனைலாம் இருக்குன்னா எல்லாத்துக்கும் ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பரில் யார் வேணால் எப்போ வேணால் கூப்பிட்டு சொல்லலாம். 24 hours ஆள் இருப்பாங்க. எப்போனாலும் நீங்கள் கூப்பிட்டு சொன்னீங்கன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே அதை கவனிக்கப்படும். அது போக நம்ம அந்த சாக்கடை ஸ்மெல் அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு நுண்ணுயிர்கள் போட்டு நம்ம ஒரு கேன் போன வாரம் ஊற்றினோம். நம்ம அந்த சாக்கடை தண்ணியில் ஊற்றுனது இன்னைக்கு நம்ம ஸ்மெல் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் கொசு தொல்லையும் ஸ்மெல் இது வரைக்கும் குறைஞ்சிருக்கு. சோன் 5 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் PHF தேவிகா தலைமையில் 6 ரோட்டரி சங்கங்கள் இணைந்து IGMC&RI நர்சிங் கல்லூரிக்கு சீலிங் ஃபேன்களையும், IGMC&RI மருத்துவமனைக்கு வீல் சேர்களையும் நன்கொடையாக வழங்கினர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி, ஷைன், விஷன், மரினா, ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி, நெக்ஸஸ் மற்றும் ஃபீனிக்ஸ் ஆகிய 6 ரோட்டரி சங்கங்கள் இணைந்து இந்த சமூக நலத்திட்டத்தை செயல்படுத்தின. நிகழ்ச்சியில் கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அழகானந்தம் கலந்து கொண்டு நன்கொடைகளை வழங்கினார். மேலும் IGMC&RI இயக்குனர் டாக்டர் உதயசங்கர் மற்றும் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஜோசப் ராஜேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை ரொட்டேரியன் ஜெயந்தி தொகுத்து வழங்கினார். சமூக நலன் மற்றும் கல்வி வளர்ச்சியை முன்னிறுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த நன்கொடை வழங்கும் நிகழ்ச்சி சமூக சேவையில் ரொட்டேரியன் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாக அமைந்தது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி ஸ்ரீதேவி முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத பெருவிழாவையொட்டி அம்மன் வீதி உலா நடைபெற்றது. விழாவையொட்டி முன்னதாக மங்கள இசையுடன் நிகழ்ச்சிகள் தொடங்கின. அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து பூங்கரகம் எடுத்து வந்து சாகை வார்த்தல், அய்யனார் கோவிலுக்கு குதிரை விடுதல், ஊரணி பொங்கல், கும்பம் கொட்டுதல், எல்லை கட்டுதல், கணபதி ஹோமம் மற்றும் கொடியேற்றம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து நாள்தோறும் அம்மன் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக மணவெளி திரௌபதி அம்மன் கோவில் திரு உபயதாரர்கள் சார்பில் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட குதிரை வாகனத்தில் எழுந்தருளி முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தார். அப்போது உபயதாரர்கள் சார்பில் அவருக்கு பரிவட்டம் கட்டி பொன்னாடை பொருத்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை மணவெளி திரௌபதி அம்மன் கோவில் திரு உபயதாரர்கள் சுரேஷ் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். இதில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கூடப்பாக்கத்தில் அமைந்துள்ள அகத்திய முனிவரால் தினமும் பூஜிக்கப்பட்டதாக போற்றப்படும் பிரபஞ்சத்தின் ஒரே சின்ன திருக்கைலாயத்தில் ஆடி மாத பௌர்ணமி விழா நடைபெற்றது. விழாவை ஒட்டி சிவ அம்மையப்பர் அறக்கட்டளையின் திருவாசக குழு செயலாளர் சாந்தி தலைமையில் திருவாசக முற்றோதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிவனடியார்கள் கலந்து கொண்டு திருவாசக பாடல்களை பாராயணம் செய்தனர். தொடர்ந்து புதுச்சேரி சம்ஸ்கார் பாரதி,
ஏசிடி கலைக்குழு மற்றும் புதுச்சேரி நாடக மன்ற கலைஞர்கள் இணைந்து 63 நாயன்மார்களின் தொடர் நாடக நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பூசலார் நாயன்மார் நாடகத்தை அரங்கேற்றினர். இலங்கேஸ்வரன் கதை வசனம் எழுதிய நாடகத்தை ஷெரீப் இயக்கினார். ஏசிடி கலைக்குழுவினர் ஒப்பனை பணிகளை மேற்கொண்டனர். கைலாய மேடையில் அரங்கேறிய நாடகத்திற்கு பக்தர்கள் மற்றும் பார்வையாளர்கள் பாராட்டு தெரிவித்தனர். மேலும் கடந்த ஜூன் 25ஆம் தேதி நடைபெற்ற உலக சாதனை முயற்சியான திருவாசக பத்து எழுதும் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு சின்ன திருக்கைலாயத்தில் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து சிவ அம்மையப்பர் அறக்கட்டளையின் அன்னதான குழு செயலாளர் சுமதி அவர்களின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. பின்னர் பக்தர்கள் மற்றும் சிவனடியார்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழுப்புரம் முத்தம்பாளையம் திருப்புகழ் குழுவினர் சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சின்ன திருக்கைலாயத்திற்கு திருமுழுக்கு அபிஷேகம், சிறப்பு அலங்காரம் மற்றும் தீபாராதனை செய்து வழிபட்டனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிவ அம்மையப்பர் அறக்கட்டளையின் சிவஞானியர் அடியார்கள் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமாரின் கட்சி பணிகளுக்கான புதிய அலுவலக அறை திறப்பு விழா ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு புதிய அலுவலக அறையை திறந்து வைத்து வாழ்த்து தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கட்சியின் மாநில, மாவட்ட மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு ராம்குமாருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி அரங்கனூர் அரசு ஆரம்ப பள்ளியில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியை கிருஷ்ணபிரியா தலைமை வகித்து அனைவரையும் வரவேற்றார். தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் அடையாள அட்டைகளை வழங்கினார். மேலும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று அவர் வாழ்த்தி பேசினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளிக் கல்வித்துறை வட்டம் 3 துணை ஆய்வாளர் வாஞ்சிநாதன், முன்னாள் துணை ஆய்வாளர், பள்ளி ஆசிரியர்கள், அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தனியார் பிளம்பர்கள் மற்றும் மின் பணியாளர்கள் முன்னேற்ற நல சங்கத்தின் திறப்பு விழா மற்றும் புதிய நிர்வாகிகளின் பதவியேற்பு விழா புதுச்சேரி தமிழ்ச்சங்க அரங்கில் நடைபெற்றது. தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் சிவக்குமார் வரவேற்புரையாற்றினார். சங்கத் தலைவர் பாஸ்கர் தலைமை உரையாற்றினார். செயலாளர் மதுரை நாயகம், பொதுச் செயலாளர் கந்தநாதன் மற்றும் வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வாக சங்க நிர்வாகிகளின் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித் தொகைகள் வழங்கப்பட்டன. முதல் பரிசாக ரூபாய் 5000, இரண்டாம் பரிசாக ரூபாய் 3000 மற்றும் மூன்றாம் பரிசாக ரூபாய் 2000 வழங்கி மாணவர்கள் பாராட்டப்பட்டனர். மேலும் சங்க உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டதுடன் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான விபத்து காப்பீடு திட்டமும் அறிமுகப்படுத்தி வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சங்கத்தின் பெயர் பலகையும் திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் மற்றும் மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். மேலும் பல்வேறு அரசியல் பிரமுகர்கள், முக்கிய நிர்வாகிகள், சங்க உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். இந்திய ரோலர் ஸ்கேட்டிங் கூட்டமைப்பு மற்றும் பாண்டிச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்கம் சார்பில் 13வது ஸ்பீட் ரேங்கிங் சாம்பியன்ஷிப் 2026 ஸ்கேட்டிங் போட்டி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்கேட்டிங் மைதானத்தில் நடைபெற்றது. போட்டியின் தொடக்க விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது மனைவி சிந்துஸ்ரீ சார்லஸ் மற்றும் மகளுடன் கலந்து கொண்டு போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்து தெரிவித்து போட்டிகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஸ்கேட்டிங் பயிலும் மாணவ மாணவிகளின் பயிற்சி மற்றும் விளையாட்டு முன்னேற்றத்திற்காக மார்டின் அறக்கட்டளை சார்பில் ரூபாய் 2 லட்சம் நிதியுதவி வழங்கப்பட்டது. அதற்கான காசோலையை பாண்டிச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்கத்தின் நிறுவனர் திருவேங்கடம் மற்றும் தலைவர் பழனி ஆகியோரிடம் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். நிகழ்ச்சியில் விளையாட்டு ஆர்வலர்கள், பெற்றோர், சங்க நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்.
சட்டத்துக்கு புறம்பாக தனக்கு சொந்தமான வீட்டிற்கு மற்றொருவரின் பெயரில் மின் இணைப்பு வழங்கிய மின்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை சந்தித்து வினோபா நகரை சேர்ந்த போன் பாப்பா இருதயநாதன் கோரிக்கை மனு அளித்தார். அந்த மனுவில் தனக்கு சொந்தமான 1011 சதுர அடி பரப்பளவு உள்ள குடிசை சீட்டு வீட்டை சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதாபிமான அடிப்படையில் லாரன்ஸ் மரி என்பவருக்கு வாடகையின்றி தற்காலிகமாக தங்க அனுமதித்ததாக தெரிவித்துள்ளார். அப்போது அந்த வீட்டில் மின் இணைப்பு மற்றும் குடிநீர் இணைப்பு இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் சமீபத்தில் புதுச்சேரி திரும்பி வந்தபோது தனது அனுமதி மற்றும் சொத்து ஆவணங்களின்றி லாரன்ஸ் மரி பெயரில் புதிய மின் இணைப்பு பெறப்பட்டிருப்பதை அறிந்ததாக கூறியுள்ளார். இதுகுறித்து கேட்டபோது லாரன்ஸ் மரியின் குடும்பத்தினர் தன்னை தாக்கி காயப்படுத்தியதாகவும் இதற்காக அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாகவும் மனுவில் தெரிவித்துள்ளார். மேலும் சாரம் மின்துறை அலுவலகத்தில் விசாரித்தபோது தனது ஒப்புதல் இல்லாமல் மின் இணைப்பு வழங்கப்பட்டிருப்பதும் மின் கட்டண ரசீதுகளும் லாரன்ஸ் மரி பெயரில் வழங்கப்பட்டு வருவதும் தெரியவந்ததாக கூறியுள்ளார். எனவே சட்டவிரோதமாக மின் இணைப்பு வழங்கிய மின்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை கண்டறிந்து அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதுடன் சம்பந்தப்பட்ட மின் இணைப்பை ரத்து செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி நேரு பஜார் சின்ன சுப்ராயப்பிள்ளை வீதியில் அமைந்துள்ள மணிமுத்து மாரியம்மன் திருக்கோவிலின் 20வது ஆண்டு ஆடி பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. விழா கடந்த 30ஆம் தேதி கணபதி ஹோமம் மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவின் தொடர்ச்சியாக கரகம், திருவீதி உலா மற்றும் பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு விசேஷ அலங்காரத்துடன் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி கிராமணியார் பேரவைத் தலைவர் புரந்தரதாசன் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் நேய மக்கள் கழகத்தின் பொதுச் செயலாளரும் தட்டாஞ்சாவடி தொகுதியின் மக்கள் வேட்பாளருமான விநாயகம் கலந்து கொண்டு நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் புரந்தரதாசனின் நண்பர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். மேலும் செங்குட்டுவன், மணிமாறன், குணா, ராஜா, கலியமூர்த்தி, டேவிட், மோகன், சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு புரந்தரதாசனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி ஆரியபாளையம் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு அலுவலகத்தில் 30 ஆண்டுகள் அரசு சேவையை நிறைவு செய்து ஓய்வு பெற்ற சீனியர் மெக்கானிக் ராமானுஜத்தின் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு உதவி பொறியாளர் திருவேங்கடம் தலைமை தாங்கினார். நீண்ட காலமாக அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய ராமானுஜத்திற்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி சக ஊழியர்கள் கௌரவித்தனர். விழாவில் ராமானுஜத்தின் 30 ஆண்டுகால அரசு சேவை பாராட்டப்பட்டதுடன் அவரது பணிக்கால அனுபவங்கள் மற்றும் இனிய நினைவுகள் பகிர்ந்து கொள்ளப்பட்டன. சக ஊழியர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அவருக்கு நினைவு பரிசுகள் வழங்கி எதிர்கால வாழ்க்கை சிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் போர்மேன் ரூபகன், சீனியர் மெக்கானிக் ஆப்ரஹாம், ஸ்டோர் கீப்பர் அண்ணாமலை, விழா அமைப்பாளர் சீனு உள்ளிட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டு ராமானுஜத்தின் அரசு பணியை பாராட்டினர். அரசு ஊழியர்களின் நீண்டகால அர்ப்பணிப்பான சேவையை அங்கீகரித்து கௌரவிக்கும் நோக்கில் நடைபெற்ற இந்த பணி நிறைவு பாராட்டு விழா கலந்து கொண்ட அனைவரின் பாராட்டை பெற்றது. ஓகே சார். ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க, அப்படியே இருங்க. ஓகே, இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.